Hi, this is Gio. Welcome to Tamil Nadu Trading Academy. இந்த வீடியோவில் MCX மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் அதில் கமாடிட்டி ட்ரேடிங்கில் இருக்க ப்ராடக்ட் அது எது நம்ம ஃபெமிலியராக ட்ரேட் பண்ணுவோம் அண்டு அதோட மார்ஜின் அதோட லாட் சைஸ் இம்பார்ட்டன்ட் கீ டேட்டாஸ் என்னென்ன வாட்ச் பண்ணணும் ட்ரேடிங் டிப்ஸ் ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கமாடிட்டி ட்ரேடிங்கில் ஃபஸ்ட்டு கமாடிட்டி ட்ரேடிங்கோட டைம் ஹவர்ஸ் பார்த்துடலாம். மார்னிங் 9 AM டு நைட் 11:30 PM வரைக்கும் இருக்குது. செகண்ட், இதில் எப்போ ட்ரேட் பண்ணலாங்கிறது நான் கடைசியாக சொல்கிறேன். பேசிஸ் ஆஃப் கமாடிட்டி ட்ரேடிங், அதில் நம்ம பாப்புலர் ட்ரேடிங் ப்ராடக்ட் இன் கமாடிட்டி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது புல்லியன்ஸ். புல்லியன்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, கோல்டு சில்வர் தான் நம்ம புல்லியன்ஸ்னு சொல்லுவோம். செகண்ட் எனர்ஜி, எனர்ஜியில் வந்து க்ரூட் ஆயில் நேச்சுரல் கேஸ் எனர்ஜியில் வரும். தேர்ட் வந்து மெட்டல், மெட்டல் பொறுத்த வரைக்கும் காப்பர், அலுமினியம், நிக்கல், ஜிங்க், லீடு இதெல்லாம் இருக்குது. இப்போ இதோட ஒன் பை ஒன்னாக இதோட லாட் சைஸ் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஃப்ளக்சுவேஷன் ஆகும், இதோட ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோல்டு. கோல்டை பொறுத்த வரைக்கும் 4 இருக்குது. கோல்டு மெகா, கோல்டு மினி, கோல்டு குனியா, கோல்டு பெட்டல். கோல்டு பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்ட் நிறையா இருக்குது. இன்கேஸ் யாராச்சும் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கோல்டு பீஸ், கோல்டு சர்வரேஜ் கோல்டு பாண்ட், எஸ்ஜிபின்னு சொல்லுவாங்க, சர்வேஜ் கோல்டு பாண்ட், இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்ட். இது பியூர்லி, இது எல்லாம் பியூர்லி ஃபியூச்சர் கான்ட்ராக்ட். 3 months ஒன்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு. இது பியூர்லி ட்ரேடிங். ட்ரேடிங் புதுசாக இருக்கவங்களுக்கு சொல்கிறேன். ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் மேலே போனாலும் ப்ராஃபிட் பண்ண முடியும், ப்ரைஸ் கீழே போனாலும் ப்ராஃபிட் பண்ண முடியும். ப்ரைஸ் மேலே போச்சுன்னா நம்ம லாங்குன்னு சொல்லுவோம், பை லாங்கை பை பண்ணுறோன்னு சொல்லுவோம். கீழே ப்ரைஸ் போகும்னு நம்ம விருப்பப்பட்டால் ஷார்ட்னு சொல்லுவோம், செல் அப்படின்னுவோம். ட்ரேடிங்கில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ப்ரைஸ் மேலே போனாலும் ப்ராஃபிட் பண்ண முடியும், ப்ரைஸ் கீழே வந்தாலும் ப்ராஃபிட் பண்ண முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டில் ப்ரைஸ் மேலே போனால் மட்டும் தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகே, ஒன் பை ஒன்னாக ஃபியூச்சர் கான்ட்ராக்டோட இது பார்க்கலாம். கோல்டு சில்வர்லாம் 3 months கான்ட்ராக்ட் இருக்குது. க்ரூட் ஆயில் நேச்சுரல் கேஸ்லாம் மந்த்லி கான்ட்ராக்ட் இருக்குது. க்ரூட் ஆயிலில் ஆப்ஷன் ட்ரேடிங்கும் இருக்குது. இதெல்லாம் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட். கோல்டு மெகா 1 லாட் சைஸ்ன்னு சொல்கிறது மினிமம் 1 kg. மார்ஜின் தேவைப்படுது 5,50,000 தேவைப்படும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா 100 rupees ப்ராஃபிட் வரும். செகண்ட் பார்க்க போகிறது கோல்டு மினி. கோல்டு மினி பொறுத்த வரைக்கும் ஒரு லாட் சைஸுங்கிறது 100 கிராம். மார்ஜின் பார்த்தா 55,000 அப்ராக்சிமேட்டாக தேவைப்படும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா 10 rupees ப்ராஃபிட் வரும். தேர்ட் வந்து கோல்டு குனியா. மார்ஜின் பார்த்தா 4,500 தேவைப்படும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா 1 rupee ப்ராஃபிட் வரும். கோல்டு பெட்டல் பொறுத்த வரைக்கும் இது வந்து 1 கிராம். மார்ஜின் பார்த்தா 600 அப்ராக்சிமேட். ஒரு பாயிண்ட் மூவ்னா 1 rupee ப்ராஃபிட் வரும். கோல்டை பொறுத்த வரைக்கும் எதில் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னா கோல்டு குனியாவும் கோல்டு பெட்டலையும் ட்ரேட் பண்ணக்கூடாது, பிகாஸ் வால்யூம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் பை பண்ணுறீங்க, ப்ரைஸ் மேலே போய் இங்கே செல் பண்ணலாம்னு நினைக்கிறீங்கன்னா இங்கே ஒருத்தங்க அதை பை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். இன்கேஸ் இங்கே செல் பண்ணுறீங்க, இங்கே கீழே போய் கொடுக்குறீங்க அப்படின்னா இங்கே ஒருத்தர் பை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதனால் இங்கே பையர் செல்லர்ஸ் அவ்வளோவா இருக்க மாட்டாங்க இந்த கோல்டு குனியாலையும் கோல்டு பெட்டல்லையும். ஸோ இதில் ரெண்டும் நாலேஜ் பர்பஸ்க்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ட்ரேட் பொறுத்த வரைக்கும் என்னோட சக்சீசன் கோல்டில் ட்ரேட் பண்ணுறவங்க கோல்டு மினிங்கிறது பெஸ்ட்டாக இருக்கும், பிகாஸ் மார்ஜினும் ரீசனபிளாக இருக்கும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10 rupees வரும். கோல்டை பொறுத்த வரைக்கும் பெர் டே மூவ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டேஸில் 300 to 700 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும். எனி கீ டேட்டாஸில் 1000 to 1500 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும். கீ டேட்டாஸ்ன்னு சொல்கிறது ஒன் பை ஒன்னாக கடைசியாக பார்க்கலாம். இந்த டேஸில் கோல்டை பொறுத்த வரைக்கும் 300 to 1500 பாயிண்ட்ஸ் பெர் டேக்கு அசால்ட்டாக மூவ் ஆகும். அதனால் கோல்டு மினிங்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். பிகினர்ஸாக வந்து எனக்கு கோல்டு ட்ரேட் பண்ண விருப்பம் இருக்கவங்க கோல்டு மினியை சூஸ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம செகண்டாக பார்க்க போகிறது சில்வர். சில்வரை பொறுத்த வரைக்கும் சேம், இது மூணுமே ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் தான். கோல்டு மெகா இருக்குது, கோல்டு மினி இருக்குது, கோல்டு மைக் இருக்குது. கோல்டு மெகா பொறுத்த வரைக்கும் ஒரு லாட் சைஸ்ன்னு சொல்கிறது மினிமம் 30 kg.
மார்ஜின் பார்த்தீங்கன்னா 2,60,000 அப்ராக்சிமேட்டாக தேவைப்படும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா 30 rupees ப்ராஃபிட் வரும். சில்வர் மினி பொறுத்த வரைக்கும் ஒரு லாட் சைஸ் மினிமம் பையிங் 5 kg, மார்ஜின் பார்த்தீங்கன்னா 40,000 தேவைப்படும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஒரு பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா 5 rupees ப்ராஃபிட் வரும். இது சில்வர் மைக் மினிமம் லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் பையிங் வந்து 1 kg, மார்ஜின் 8,000 அப்ராக்சிமேட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா 1 rupee வரும். ஒரு பாயிண்ட் மூவ் ஆனால் 1 rupee வரும். சில்வர் பொறுத்த வரைக்கும் ஃப்ளக்சுவேஷனை தெரிஞ்சுக்கோங்க. சில்வர் பொறுத்த வரைக்கும் அசால்ட்டாக ஒரு நாளைக்கு 800 to 1200 பாயிண்ட்ஸ் நார்மல் டேஸ்லேயே மூவ் ஆகும். எனி கீ டேட்டாஸில் சில்வர் பொறுத்த வரைக்கும் 2000 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும். சில்வர் பொறுத்த வரைக்கும் பிகினர்ஸ் ட்ரேட் பண்ணும் அப்படின்னா சில்வர் மைக் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். 8,000 தான் மார்ஜின் தேவைப்படும். ப்ரைஸ் மூவ் ஆனால் அழகாக நீங்கள் வந்து 1000 rupees ப்ராஃபிட் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் 1 or 2 months இதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் சில்வர் மினி வாங்க. சில்வர் மினி பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா 5 rupees ப்ராஃபிட் வரும். இன்கேஸ் ஒரு நாளைக்கு 500 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணீங்க அப்படின்னா அப் சைடோ இல்லை டவுன் சைடோ பை பண்ணாவோ இல்லை செல் பண்ணாவோ இன்ட்டு 5 rupees 2500 ப்ராஃபிட் பண்ணலாம். சில்வர் பொறுத்த வரைக்கும் ட்ரேட் பண்ணுறவங்க சில்வர் மெகா மினி ஆர் சில்வர் மைக்கில் ட்ரேட் பண்ணலாம். வால்யூம் ஜாஸ்தியாக இருக்கும். தேர்டாக நம்ம பார்க்க போகிறது க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் ஒரு லாட்டுங்கிறது 100 பேரல்னு சொல்லுவாங்க. மார்ஜின் பார்த்தீங்கன்னா 2,90,000 அப்ராக்சிமேட்டாக தேவைப்படும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் ஒரு பாயிண்ட் மூவ் ஆனால் 100 rupees ப்ராஃபிட் வரும். க்ரூட் ஆயில் மினின்னு இருக்குது. இது ரெண்டுமே ஃபியூச்சர் கான்ட்ராக்ட். இது வந்து ஆப்ஷன். ட்ரேடிங்கில் பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர்னு தனியாக இருக்குது, ஆப்ஷன்னு தனியாக இருக்குது. அதில் க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் இது ரெண்டும் ஃபியூச்சர், க்ரூட் ஆயில் ஆப்ஷன் தனியாக இருக்குது. க்ரூட் ஆயில் மினி பொறுத்த வரைக்கும் ஒரு லாட் வந்து 100 பேரல்னு சொல்லுவாங்க. மார்ஜின் 2,90,000 தேவைப்படும். 29,000 தேவைப்படும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் மூவ் ஆனால் 10 rupees ப்ராஃபிட் வரும். க்ரூட் ஆயிலில் ஆப்ஷன்னு இருக்குது. ஆப்ஷன் அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து 7,000 அப்ராக்சிமேட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போது 7,000ங்கிறது ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் சிஇன்னு சொல்லுவாங்க. சிஇன்னா ஒன்றும் இல்லை, நான் சொன்ன மாதிரி லாங் மேலே போகுதுன்னு அர்த்தம், பை பண்ணுறது. கீழே வந்து பிஇ ஷார்ட், அதுதான் பிஇன்னு சொல்கிறாங்க. இப்போது இதில் வந்து 7,000 சிஇன் கால், 7,000 பிஇ புட் அப்படின்வாங்க. இதோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ரெண்டும் இது ஒரு 210 இருக்கும், இது ஒரு 220 இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு மார்ஜின் எவ்வளோ தேவைப்படும்னா அப்ராக்சிமேட்டாக 20,000 to 25,000 தேவைப்படும். க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் கமாடிட்டி ட்ரேடிங்லேயே க்ரூட் ஆயிலில் தான் அதிகமான வால்யூம், அதுவும் க்ரூட் ஆயில் ஆப்ஷன் தான் அதிகமாக ட்ரேட் பண்ணுவாங்க. க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் பெர் டே மூவ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா 100 to 200 பாயிண்ட். எனி கீ டேட்டாஸ் டேட்டில் 200 to 300 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும். ஆப்ஷன் பையிங் பேங்க் நிஃப்டி நிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க, க்ரூட் ஆயிலில் ட்ரேட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 220 ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது, என்ட்ரி பண்ணுறீங்க, 5 to 10 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் போடுறீங்க, 230 ஆர் 240 ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்க. ஆல்மோஸ்ட் 2,000 rupees ப்ராஃபிட் ஈஸியாக மேக் பண்ண முடியும். க்ரூட் ஆயிலில் ட்ரேட் பண்ணுறவங்க க்ரூட் ஆயில் ஆப்ஷன் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். பொசிஷனலாக வச்சுருக்கவங்க க்ரூட் ஆயில் மினியை சூஸ் பண்ணலாம். ஃபோர்த்தாக நம்ம பார்க்க போகிறது நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு லாட் சைஸ் 1,250 BTUன்னு சொல்லுவாங்க. மார்ஜின் பார்த்தா 81,000 அப்ராக்சிமேட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் நேச்சுரல் கேஸ் மூவ் ஆச்சுன்னா 1,250 வரும். நேச்சுரல் கேஸ் மெகாவில் இது வந்து ஃபியூச்சர் கான்ட்ராக்ட், இதுவுமே ஃபியூச்சர் கான்ட்ராக்ட், மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஒரு லாட் சைஸ் மினி நேச்சுரல் கேஸ் மினியில் ஒரு லாட் சைஸ் 250 BTUன்னு சொல்லுவாங்க. மார்ஜின் பார்த்தீங்கன்னா 16,000 அப்ராக்சிமேட்டாக தேவைப்படும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா 250. நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் இருக்குது, பட் அதில் வால்யூம் இருக்காது, அதனால் நான் ஃபியூச்சர் மட்டும் எடுத்திருக்கேன். இன்கேஸ் நேச்சுரல் கேஸ் நியூ பிக்னஸ் ட்ரேட் பண்ணுறாங்கன்னா நேச்சுரல் கேஸ் மினி தான் பெஸ்ட்டு.
பெர் டேக்கு நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் டேஸில் 5 to 7 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும். எனி கீ டேட்டாஸில் 10 to 15 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும். ஒன்ஸ் நேச்சுரல் கேஸ் மினியில் கரெக்டாக ட்ரேட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நேச்சுரல் கேஸ்க்கு போகலாம், மெகாவுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நேச்சுரல் கேஸ் மினியை ட்ரேட் பண்ணுறவங்க பிக்னஸாக இருக்கவங்க நேச்சுரல் கேஸ் மினியை சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்ததில் 4 ப்ராடக்ட்டில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணலாம். பொசிஷனாக வைக்கிறவங்க க்ரூட் ஆயில் மினியை சூஸ் பண்ணலாம். செகண்டாக ட்ரேட் பண்ணுறது வந்து நேச்சுரல் கேஸ் மினியை ட்ரேட் பண்ணலாம். தேர்டு வந்து சில்வர், ஃபோர்த்து கோல்டு. இது வந்து பாப்புலராக வால்யூம் இருக்கும், பாப்புலராக எல்லாம் ட்ரேட் பண்ணுவாங்க. மெட்டலை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் பர்பஸ்க்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் மெட்டலை பொறுத்த வரைக்கும் வால்யூம் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் நான் வந்து யாருமே ட்ரேட் பண்ணுறது இல்லை. இப்போது வால்யூமும் இருக்காது, மொமெண்டமும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் பொறுத்த வரைக்கும் ஒரு லாட் சைஸுங்கிறது 2500 kg, மார்ஜின் வந்து 1,95,000 அப்ராக்சிமேட்டாக தேவைப்படும். ஒரு பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா 2500 rupees ப்ராஃபிட் வரும். நிக்கல் பொறுத்த வரைக்கும் ஒரு லாட் சைஸுங்கிறது 1500, மார்ஜின் பார்த்தீங்கன்னா 2,67,500 அப்ராக்சிமேட். ஒரு பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா 1500 ப்ராஃபிட் வரும். ஜிங்க் பொறுத்த வரைக்கும் ஒரு லாட் சைஸ் 5000, மார்ஜின் பார்த்தீங்கன்னா 1,30,000 தேவைப்படும். ஒரு பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா 5,000 rupees ப்ராஃபிட் வரும். அலுமினியம் பொறுத்த வரைக்கும் ஒரு லாட் சைஸ் 5000, மார்ஜின் பார்த்தா 1,20,000, ஒரு பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 5,000 ப்ராஃபிட் வரும். சேம் லீட் அதே மாதிரி தான், மார்ஜின் 70,000 தேவைப்படும். ஒரு பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா இது 5 ப்ராடக்ட்டில் காப்பர் மட்டும் கொஞ்சம் இப்போ வால்யூம் இருக்குது. ரிமைனிங் இருக்க இந்த 4மே வால்யூம் சுத்தமாக இருக்காது. அதனால் இது வந்து நாலேஜ் பர்பஸ்க்கு தெரிஞ்சுக்கோங்க. பட் ட்ரேட் பண்ண தேவையில்லை. ட்ரேட் பண்ணுறவங்க க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸில் ட்ரேட் பண்ணணும். பொசிஷனாக பண்ணுறவங்க சில்வர், கோல்டில் ட்ரேட் பண்ணலாம். இப்போது அதோட மார்ஜின் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து அது கீ டேட்டாஸ் என்னென்ன பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கீ டேட்டா வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைமுங்கிறது எவ்ரி 15 days வரும். அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைமுங்கிறது யூஎஸ் அந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸில் வேலை இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு வேலை இல்லை, எனக்கு வந்து ஃபண்டு வேணும், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அது டேட்டாஸ் ரிலீஸ் ஆகும். அந்த மாதிரி டேட்டாஸில் ரிலீஸ் ஆகும்போது கமாடிட்டி மார்க்கெட் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷனாக இருக்கும். செகண்ட் கீ டேட்டா அனௌன்ஸ்மெண்ட் டு வாட்ச் வந்து நான் ஃபார்ம் பேரோல் டேட்டான்னு வரும். ஃபஸ்ட்டு ஃப்ரைடே ஆஃப் எவ்ரி மந்த், மாதம் ஃபஸ்ட்டு ஃப்ரைடே வர்றது. அது எது இம்பேக்ட் ஆகும்னா இம்பேக்ட் ஆன் புல்லியன்ஸ், கோல்டும் சில்வரையும். அது வந்து வால்டிலிட்டி, அந்த டேஸில் வால்டிலிட்டி அதிகமாக கொடுக்கணும். அந்த மாதிரி டேஸ் பார்த்துட்டு ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுறது பிக்னஸ்க்கு ஒரு நல்ல இதாக இருக்கும். தேர்டாக பார்க்க போகிறது ஆயில் இன்வென்ட்ரின்னு ஒன்றும் இல்லை, க்ரூட் ஆயிலோட பேரல்னு சொல்கிறாங்களா, அந்த பேரலோட ஸ்டோரேஜ் இருக்கும். லாஸ்ட் வீக் ஸ்டோரேஜுக்கும் இந்த வீக் ஸ்டோரேஜுக்கு எவ்வளோ இருக்குது, எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க, எவ்வளோ ஃபார்காஸ்ட் ஆகுதுன்னு அப்படின்னு. அது வந்து எவ்ரி வெட்னஸ்டே 8 PM வரும். அது வந்து இம்பேக்ட் வந்து க்ரூட் ஆயிலில் இருக்கும். அதனால் வெட்னஸ்டே 8 PM க்ரூட் ஆயிலில் வந்து வால்டிலிட்டி இருக்கும் எவ்ரி வீக். நேச்சுரல் கேஸும் அதே மாதிரி தான், எவ்ரி தேர்ஸ்டே 8 PM நேச்சுரல் கேஸையும் ஸ்டோரேஜ் இது பண்ணுவாங்க. இம்பேக்ட் வந்து நேச்சுரல் கேஸில் இருக்கும். வால்டிலிட்டி வந்து தேர்ஸ்டே அப்போ 8 PM நேச்சுரல் கேஸில் வால்டிலிட்டி ஹெவியாக இருக்கும். லாஸ்ட்டாக ஃபெட்மீட் எல்லாத்துக்குமே தெரியும், எவ்ரி 3 months வரும். ஃபெட்மீட் அப்போ ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுறது நல்லது. செகண்ட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது கமாடிட்டி மார்க்கெட் ஃபுல்லாக இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். உங்களோட 11:30 அந்த ட்ரேடிங் ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கமாடிட்டியில் ட்ரேடிங் ஆகும். அதனால் கமாடிட்டி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பிக் கேப் அப், பிக் கேப் டவுன் அடிக்கடி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் கமாடிட்டி மார்க்கெட்டில் புதுசாக வரவங்க க்ரூட் ஆயிலில் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணி இன்ட்ராடே பண்ணிவிட்டு வெளியே வாங்க. இன்கேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் சில்வர், கோல்டில் பொசிஷன் எடுத்து ஹோல்ட் பண்ணுறவங்க ஹோல்ட் பண்ணலாம். அதர்வைஸ் எது ட்ரேட் பண்ணாலும் இன்ட்ராடேவே முடிச்சுட்டு வாங்க. பிகாஸ் நேற்று சில்வர் பார்க்கும்போது 68,900 க்ளோஸ் ஆயிருந்துச்சு. மார்னிங் வந்து 200-300 பாயிண்ட்ஸ் கேப் அப் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2000 பாயிண்ட்ஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த மாதிரி கேப் அப் கேப் டவுன் அடிக்கடி நடக்கும். அதனால் ஹோல்ட் பண்ணாதீங்க, இன்ட்ராடேலே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வாங்க. டிப்ஸ் ஃபார் கமாடிட்டி ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ட்ரேடிங் பொறுத்த வரைக்குமே டிசிப்ளின் முக்கியம். அதில் கமாடிட்டி ட்ரேடிங்கில் ரொம்ப முக்கியம் டிசிப்ளின். ஃபார் எக்ஸாம்பிள்
உங்களோட ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் க்ரூட் ஆயிலோ, நேச்சுரல் கேஸோ, சில்வரோ, கோல்டோ இதில் பார்த்தீங்கன்னா, இதில் எவ்வளோ ஃப்ளக்சுவேஷன் இருக்குன்னு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். நேச்சுரல் கேஸில் நான் சொன்ன மாதிரி பாயிண்ட்ஸ் எவ்வளோ மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். இதில் உங்களுக்கு எந்த இது பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு க்ரூட் ஆயிலில் வால்யூம் அதிகமாக இருக்கும். அப்போ இது ஃபோக்கஸ் வந்து க்ரூட் ஆயிலில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். க்ரூட் ஆயில் அழகாக ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு பெர் டேக்கு 20 to 30 பாயிண்ட்ஸ் ஆப்ஷனில் கேப்சர் பண்ணுங்கள். 2000 to 3000 ருபீஸ் ப்ராஃபிட் வரும் ஸ்டார்டிங் ரேஞ்சில். அதை கரெக்டாக ட்ரேட் பண்ணி பெர் டேக்கு 10 to 15 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ், 20 to 30 பாயிண்ட் டார்கெட். 1 மந்த்னா அந்த மாதம் ஃபுல்லாக எப்பப்போலாம் உங்கள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அந்த டைமில் ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் டிசிப்ளின் சொல்கிறது. நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு நேரத்தில் ட்ரேட் பண்ணுறது, நம்ம இதில் ப்ராஃபிட் புக் பண்ணுறது, திடீர்னு லாஸ் புக் பண்ணுறது, கண்டினியூஸாக அப்புறம் நம்ம மேலே போகணும், எக்ஸ்பெக்ட் பண்ணணும், மேலே போய் வாங்கணும், அப்படி பண்ணக்கூடாது. டிசிப்ளினாக ஒரு ப்ராப்பராக ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் க்ரூட் ஆயிலில் எனக்கு லாஸ் நான் வந்து 1500 ருபீஸ் ஸ்டாப் லாஸ் போடுறேன், டார்கெட் வந்து 3000 ருபீஸ் டார்கெட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நான் 20 ட்ரேடிங் செக்ஷன் இருக்குன்னா 15 ட்ரேடிங் செக்ஷன் உங்களுக்கு ட்ரேட் பண்ணுற சான்ஸ் கிடைக்குதுன்னா அந்த 15 ட்ரேடிங் செஷனும் டிசிப்ளின் ஸ்டாப் லாஸ் டார்கெட் புக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ட்ரேட் பண்ணணும். டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப கமாடிட்டி மார்க்கெட்டில் இம்பார்ட்டன்ட். திருப்பி சொல்கிறேன், கேப் அப் கேப் டவுன் அடிக்கடி வரும். செகண்ட், ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து ட்ரெண்ட் பேஸ்ட் ட்ரேடுன்னு சொல்லுவேன். ட்ரெண்ட் பேஸ்ட் ட்ரேடுனா ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் இருக்கும் ஆர் டவுன் ட்ரெண்டில் இருக்கும். அதனால ட்ரெண்ட் பேஸ்ட் ட்ரேடுனா ட்ரெண்டு எந்த சைடு போகுதோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு இப்போ ட்ரெண்ட் அப் சைடு போகுதுன்னா நீங்கள் அப் சைடு இருக்க ட்ரேடை ஃபோக்கஸ் பண்ணி அப் சைடில் இருக்க ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி எனி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சின்னா ட்ரேட் என்ட்ரி பண்ணலாம். ப்ரைஸ் மேலே போயிருக்கு, நம்ம இது இவ்வளோ தூரம் போயிருக்கனால கீழே வரும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ட்ரேட் பண்ணாதீங்க. ட்ரெண்ட் என்ன சைடில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. அதுதான் ட்ரெண்ட் பேஸ்ட் ட்ரேட். தேர்டு வந்து ப்ராப்பர் ட்ரேட் செட்டப். ப்ராப்பர் ட்ரேட் செட்டப் என்ன அப்படின்னா, க்ரூட் ஆயிலில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ட்ரேட் செட்டப் வச்சுருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிபிஆர் பிவோட் பாயிண்ட் இந்த லெவல் வந்தால் இதுக்கப்புறம் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் போகும். ப்ரைஸ் ஆக்ஷன் படி இந்த லெவல் வந்து சப்போர்ட் ரேஞ்ச், இது வந்து ரெசிஸ்டன்ஸ். ஒன்ஸ் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுக்கலாம், ஆர் சப்போர்ட்டில் வந்து என்ட்ரி எடுக்கலாம். அந்த மாதிரி உங்களோட ட்ரேட் செட்டப்னு ஒன்று வச்சுக்கோங்க. அந்த ட்ரேட் செட்டப்பில் வந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள், அதர்வைஸ் ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள். ஃபோர்த் வந்து ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ். நான் சொன்ன மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா இதை ஸ்டாப் லாஸ் போடுங்கன்னா, ஸ்டாப் லாஸ் இன்கேஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனாலும் அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணால் அக்செப்ட் பண்ணுங்கள். அதுதான் ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் ரொம்ப நாள் சக்ஸஸாக இருக்க முடியும். ஏன் அப்படின்னா, சும்மா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது இமீடியட்டாக ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்க, இன்கேஸ் ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகுது இமீடியட்டாக லாஸ் புக் பண்ணுறீங்கன்னா உங்களால் ட்ரேடிங்க்கு கம்ஃபர்டபுளாக லாங் ரனில் சப்ஸ்டெயின் பண்ண முடியாது. ஏன் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ்ன்னு போட்டிருக்கேன், ஏன் ஸ்டாப் லாஸ்ன்னு போடாமல் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ்ன்னு போட்டிருக்கேன்னா, இன்கேஸ் நான் சொன்ன கீ டேட்டாஸ் எனக்கு ரிலீஸ் ஆகும்போது கமாடிட்டி மார்க்கெட் சில்வரோ கோல்டோ இன்கேஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன் நேச்சுரல் கேஸே எடுத்துக்கோங்க, 300 பாயிண்ட்ஸ் கண்டினியூஸாக ஃபாலோ ஆகும், வித்தவுட் ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஃபாலோ ஆகும். கோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 3000 பாயிண்ட்ஸ் வித்தின் 2 ஹவர்ஸில் 3000 பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆகும். ஸ்டாப் லாஸ் இல்லை அப்படின்னா கமாடிட்டி மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் ஜாஸ்தி. செகண்ட், டோன்ட் ஓவர் ட்ரேட். பெர் டேக்கு ஒரு 1 or 2 ட்ரேட் பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் ட்ரேட் பண்ணுறீங்க, ப்ராஃபிட் இருக்கீங்க. இன்கேஸ் செகண்ட் ட்ரேடு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மட்டும் என்ட்ரி போங்க, அதர்வைஸ் ட்ரேட் பண்ண தேவையில்லை. இன்கேஸ் ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா விட்டுருங்க, நெக்ஸ்ட் டேலேருந்து நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். அந்த ப்ராஃபிட்டை நான் வந்து கவர் பண்ணுறேன்னு ஓவர் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணாதீங்க. கமாடிட்டி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப டிசிப்ளின், ட்ரெண்ட் பேஸ் யுவர் ட்ரெண்ட், ப்ராப்பர் ட்ரேட் செட்டப், ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ், டோன்ட் ஓவர் ட்ரேட். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அந்த கமாடிட்டி ட்ரேடுக்கு என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணும், எது பிகினர்ஸ்க்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பின் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.